ஐசிசி இந்திய அணிக்கு வெச்ச ஆப்பு. T20 உலகக்கோப்பையில் என்ட்ரி கொடுக்க இருக்கும் நடராஜன். இப்ப தெரிகிறதா தமிழனின் பவர்? 2024 ஐசிசி T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த மே மாதம் இந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி வீரர்களின் பட்டியலை BCCI தேர்வுக்குழு வெளியிட்டது. BCCI தேர்வுக்குழுவின் தலைவர் அஜித் அகர்கர் மற்றும் கேப்டன் ரோஹித் சர்மா ஆகியோர் கலந்து ஆலோசித்து வெளியிட்ட இந்த பட்டியலில் சாஹல், குல்தீப் யாதவ், ஜடேஜா மற்றும் அக்சர் பட்டேல் போன்ற 4 சுழற்பந்து வீச்சாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்தனர். இதுகுறித்து அப்போது கருத்து தெரிவித்திருந்த ரோஹித் சர்மா, இந்திய அணியில் 4 சுழற்பந்து வீச்சாளர்களை தேர்வு செய்ததற்கான காரணத்தை உலகக்கோப்பை தொடரின் போது தெரிந்து கொள்வீர்கள் என்று கூறியிருந்தார். அதாவது T20 உலகக்கோப்பை தொடர் நடைபெறும் அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் மைதானங்களில் பிட்சுகள் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதால் ரோஹித் சர்மா அவ்வாறு கூறியிருந்தார். இப்படியான நிலையில் ரோஹித் சர்மாவுக்கு ஷாக் கொடுக்கும் விதமாக ஐசிசி கிரிக்கெட் வாரியம் மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்றை வைத்துள்ளது. ஆம், ரோஹித் சர்மா எதிர்பார்த்ததை போல ஆடுகளங்கள் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இல்லாமல் வேகப்பந்து வீச்சுக்கு ஏற்றாற் போல அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்வதென்றால், சமீபத்தில் இலங்கை தென்னாப்பிரிக்க அணிகள் மோதிய போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி வேகப்பந்து வீச்சாளர்கள் மூலம் இலங்கை அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. இதுகுறித்து கருத்து தெரிவித்திருந்த முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங், சாதாரண பவுலர்கள் கூட வெறித்தனமாக பந்து வீசும் அளவுக்கு கிரவுண்டுகள் இருப்பதாக கூறியிருந்தார். எனவே இந்திய அணி உலகக்கோப்பை தொடரில் வெற்றியை தன்வசப்படுத்த வேண்டுமெனில் வேகப்பந்து வீச்சாளர்களை களம் இறக்குவதுதான் சரியான தேர்வாக இருக்கும். அப்படி பார்த்தால் தற்போது இந்திய அணியில் ஹார்திக் பாண்டியா, பும்ரா, முகமது சிராஜ், ஹர்ஷ்தீப் சிங், சிவம் துபே போன்ற வேகப்பந்து வீச்சாளர்கள் தான் இருக்கின்றனர். இவர்களை மட்டுமே வைத்து எதிரணியை வீழ்த்துவது என்பது சற்று கடினமான விஷயம்தான். கூடுதலாக வேகப்பந்து வீச்சாளர்கள் இல்லை என்பது இந்திய அணிக்கு பின்னடைவை ஏற்படுத்த வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இதனால் கேப்டன் ரோஹித் சர்மா தப்பு கணக்கு போட்டு விட்டதாக பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அதாவது தமிழக வீரர் நடராஜனை T20 உலகக்கோப்பை இந்திய அணியில் வாய்ப்பு மறுக்கப்பட்டது தற்பொழுது இந்திய அணிக்கு மிகப்பெரிய சவாலாக அமைந்துள்ளது. அதே சமயம் தற்போது அணியில் உள்ள ஏதேனும் ஒரு வீரருக்கு காயம் ஏற்பட்டு விட்டதாக கூறி மற்றொரு வேகப்பந்து வீச்சாளரை அணிக்கு கொண்டு வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் தற்பொழுது இந்திய அணிக்கு வேகப்பந்து வீச்சாளர் தேவை என்கிற பட்சத்தில் நடராஜனுக்கு வாய்ப்பு கொடுக்கும் கட்டாயத்தில் தள்ளப்பட்டு உள்ளது இந்திய அணி. ஆனால் நடராஜன் ஃபுல் ஃபார்மில் இருந்தும் அவரை இந்திய அணியில் வாய்ப்பு கொடுக்காமல் திட்டமிட்டு புறக்கணித்த தேர்வுக்குழு இந்திய தோல்வியடைந்தாலும் கூட பரவாயில்லை, தமிழக வீரர் நடராஜன் எந்த ஒரு காரணத்திற்காகவும் இந்திய அணியில் இடம் பெற்றுவிடக்கூடாது என்பதில் பிடிவாதமாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது இந்திய அணியில் உள்ள பவுலர்களை வைத்து இந்தியா வெற்றி பெறுமா அல்லது வேகப்பந்து வீச்சாளர்களை உடனடியாக இந்திய அணியில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். உங்கள் தின சேவல்